நீ உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய வழிகளில் அவரை நம்ம நினைத்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க கூட இருங்க, என்னை நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க. அவரை சார்ந்து கொள்ளுவது, எப்பொழுதும் அவரை நினைத்து அவரை துதிப்பது, ஜெபிப்பது, என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி செய்வது. அவர் என்ன செய்வாராம்? பாதைகளை செவ்வைப்படுத்தி வாய்க்க பண்ணி தருவார். இப்போ இந்த நேரத்துல அவரை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்க இந்த வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் செவ்வைப்படுத்தி தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து விடுவார். ஆண்டவரே சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை நினைத்து இந்த காரியத்தை செய்கிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, செவ்வைப்படுத்தி தாருங்கன்னு இந்த மகன் மகள் ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.